Hello children, already 10th standard Englishல Unit 1 அதில் நம்ம லெசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அதனுடைய கொஷின் ஆன்சர் தான் நம்ம இப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த லெசன்ஸை பற்றின ரீகேப் நம்ம படிக்க போகிற இப்போ கொஷின் ஆன்சர் எந்த லெசன்துன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியாம் ஓ ஃப்ளாட்ரி அப்படின்றவர் எழுதின அந்த லெசனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றி நமக்கு தெரிஞ்ச சிலதை ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் அதனுடைய ஸ்டோரி ரைட்டர். இவர் நிறைய ஸ்டோரிஸ் ஹீ ரோட் மெனி ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் இங்கிலீஷ். ஹி லிவ்ட் வெரி சிம்பிள் லைஃப். தீம் ஆஃப் த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலீவிங் அவர் செல்ஸ், நம்ம மேலே அதிக நம்பிக்கை இருக்கணும். ஹவு டு ஓவர் கம் அவர் ஃபியர், நம்மளோட பயத்தை சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு பயம் ஏற்படும், அந்த சூழல்களை எப்படி எதிர்கொள்ளணும், அந்த பயத்திலிருந்து எப்படி வரணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த தீம் ஆஃப் திஸ் லெசன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் அவர் எபிலிட்டி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்க தான் செய்யும். அந்த தனித்திறமையை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான சூழல்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். இல்லைன்னா சான்சஸ் கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க யங் சீகல், அதுதான் இந்த லெசனுடைய ஹீரோ மாதிரி, அதாவது கடற்பறவை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. ஹிஸ் பேரண்ட்ஸ், brothers and sisters encouraged, scolded and tempted him to fly. அதாவது அதனுடைய பேரண்ட்ஸ், அதனுடைய பிரதர்ஸ், சிஸ்டர் எல்லாம் அதை பறக்கிறதுக்காக ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா அந்த பறவைக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் he did not try, அது கொஞ்சம் கூட ட்ரை பண்ணல. He was left alone for 24 hours and he ate nothing. 24 மணி நேரமாக ஒன்றுமே சாப்பிடாம பறக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஒரே இடத்துலையே நின்றுட்டுருக்கு. He felt very hungry, அதுக்கு பயங்கர பசி. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லன்னா பசி எடுக்கும் தானே. He begged his mother for food, அவங்க அம்மாவை ரொம்ப கெஞ்சி பார்க்குது, அம்மா ஏதாவது கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுங்க. பட் இவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ பறந்தாதான் உனக்கு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபுட்டும் இதுக்கு ஆஃபர் பண்ணல. ஹிஸ் மதர் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஃப்ளூ அக்ராஸ் டு ஹிம். ஆனால் ஒரு ஃபிஷ்ஷோடைய பீஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இது எதிர்க்க இங்கேயும் அங்கேயும் பறக்கிறாங்க. அப்போயாவது அந்த ஃபிஷ்ஷுக்காக இது பறந்து வந்துடாதா அப்படின்னு அவங்க அம்மா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. த சைட் ஆஃப் ஃபுட் maddened him. இந்த ஃபுட்டை ஏன்னா 24 hours இந்த பறவை பார்த்திங்கன்னா சாப்பிடாமே இருக்குது, அது பயங்கர பசியில் இருக்குது. இந்த ஃபுட்டை பார்த்தோன்னே இதுக்கு அந்த ஃபுட்டை போய் எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு he became maddened of sight of the food. அதுக்கு கொஞ்சம் பசி தூண்டுது, அதை போய் எப்படியாவது அம்மா கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு he started flapping his wings and flew. இதை அறியாமையே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, தன்னுடைய சிறகுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து தானாக பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு பறக்கிறோன்ற ஃபீலிங் இல்லை. He simply joined him and offered scraps of dogfish. இது பறக்க ஆரம்பித்த உடனே இவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக் ஃபிஷ், பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் அது, அதை இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சம்மரி ஆஃப் த லெசன் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இதுவே கஷ்டம் அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் சிம்பிளான இங்கிலீஷில் நீங்களே ஓன் சென்டென்ஸில் எழுத ட்ரை பண்ணுறங்க. ஏன்னா எக்ஸாமில் மெமரைஸ் பண்ணுற ஆன்சரை விட நீங்கள் ஓனாக எழுதக்கூடிய உங்கள் ஒரிஜினாலிட்டிக்கு தான் நிறைய மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் இங்கிலீஷ், உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். லெசனை கண்டிப்பாக ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2. அதாவது ஒரு சென்டென்ஸ்லையோ இல்லை 2 சென்டென்ஸ் இல்லை 3 சென்டென்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஷினுக்கு ஏற்ற ஆப்டான ஆன்சர் மட்டும் கொடுக்க பாருங்கள். ஏன்னா கொஷின் வந்து 2 மார்க் தான். ஓகே. ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை? ஸோ கொஷின் நம்பர் 1 இதுதான் கேட்குறாங்க. ஸோ ஹவுனா எப்படின்றது உங்களுக்கு தெரியும். சீகளுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அது ட்ரை பண்ணிச்சா, அதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. த யங் சீகல் ட்ரைட் டு ஃப்ளை, அது ட்ரை பண்ணுச்சு. His parents, brothers and sister encouraged him to fly, but he failed to fly due to his fear. அவங்களுடைய அம்மா, பிரதர்ஸ், சிஸ்டர் எல்லாம் அதை என்கரேஜ் பண்ணாங்க.
இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது இல்லையா, நம்ம எங்கே விழுந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப பயந்தது. ஏன்னா அது எங்கே நின்றுட்டு இருந்தது, லெட்ஜில் நின்றுட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம விழுந்துட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பயம் இருந்தது. இந்த பயத்தினால அது என்ன பண்ணுச்சு, பறக்கிறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தது. ஸோ கொஷின் நம்பர் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். How was the young seagull's first attempt to fly? Answer: the young seagull tried to fly. His parents, brothers and sister encouraged him to fly, but he failed to fly due to his fear. அவ்வளோதான் simple. Next question number 2. How did the parents support and encourage the young seagull's brothers and sister? The young seagull's parents taught his brothers and sister the art of flight. எல்லா விஷயமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன நீங்கள் சைக்கிள் ஓட்டுறது கூட இருக்கட்டும், அது ஒரு ஆர்ட் தான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க. நீங்கள் நிறைய பைக் ஓட்டுற அண்ணா கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் ஓட்டுறது ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப அழகாக இருக்கும், மெஜஸ்டிக்காக இருக்கும் பார்க்க. சில பேர் அந்த பொசிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு இருக்க ஒவ்வொரு எபிலிட்டிக்கும் ஒரு ஆர்ட், அது இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி பறக்கிறதுன்றது கூட ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த யங் சீகளோட பேரண்ட்ஸ் அதனுடைய பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் எப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து தைரியமாக போய் கற்றுக்குறாங்க. They learned how to skim the waves and dive for fish. எப்படி வேவ்ஸ் கிட்ட அப்படியே போயிட்டு டைவ் பண்ணி ஃபிஷ்ஷை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். ஸோ த யங் சீகல்ஸ் பேரண்ட்ஸ் taught his brothers and sister the art of flight. ஃப்ளைட் அப்படின்னா இங்கே பறக்கிறதுக்கான அந்த திறமையை, கலையை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They learned how to skim the waves and dive for fish. எப்படி நம்ம வேவ்ஸ் கிட்ட போய், அலைகள் கிட்ட போய் மீனை பிடிச்சிட்டு பத்திரமா வெளியே வரணும் அப்படின்னும் சொல்லி கொடுக்குறாங்க. Question number 3. Give an instance that shows the pathetic condition of the young bird. Pathetic conditionனா என்ன, ரொம்ப அதுக்கு ஒரு சோகமான நிலை, ஒரு துயரமான நிலைன்னு சொல்லுவோம். பேத்தட்டிக்னா அதுதான். ஸோ இந்த யங் சீகளோட பேத்தட்டிக் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. The young seagull had not eaten a single scrap of food. சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட்டுன்னா என்ன, சாப்பிட ஒரு சின்ன துண்டு கூடன்னு சொல்லுவீங்க இல்லையா, ஒரு சின்ன பீஸ் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே யங் சீகல் ஹேட் நாட் ஈட்டன். அது ஒரு சின்ன துண்டு பீஸ் மீன் கூட ஃபிஷ் கூட சாப்பிட்லையாம். சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால், முந்தின நாள் இரவுலேருந்து அது சாப்பிடாமே இருக்குது. ஏன் சாப்பிடாமல் இருக்குது, அதுக்கு பறக்க பயம். ஸோ பேரண்ட்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நீ பறந்தால் தான் உனக்கு ஃபுட்டுன்னு சொல்லிடுறாங்க. சில நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சும்மா நம்மளை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி தான் இது ஒரு விதமான மோட்டிவேஷன் தான். அதுக்காக நம்ம பறக்க ஆரம்பிக்க மாட்டோமான்னு அந்த யங் சீகளுக்கு தோணணும் இல்லையா, ஆனால் அது பயந்துட்டு நின்றுட்டே இருக்குது. He searched for food and at last he chewed at the dried piece of eggshell. இது என்ன பண்ணுது, அங்கேயே ஏதாவது ஃபுட் கிடைக்குதா, அது நின்றுட்டுருக்க இடத்துலையே ஏதாவது ஃபுட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அங்கே பார்த்தா ரொம்ப காஞ்ச ஒரு எக்ஷெல்லு தான் இருக்குது, இந்த முட்டை ஓடுங்க தான் இருக்குது. அது என்ன பண்ணுது, பசியில் அதில் ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு சொல்லிட்டு அதை போயிட்டு சூ பண்ணுறதுனா மெல்றது. ஓகே, அதை மென்று தின்னு பார்க்குது, அது ஏதாவது நமக்கு ஃபுட் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவ் அன் இன்ஸ்டன்ஸ் தட் ஷோஸ் த pathetic condition of the young bird. This is the question. So answer for this: the young seagull had not eaten a single scrap of food since the previous nightfall. He searched for food and at last he chewed at the dried piece of eggshell. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக உங்களால் கொடுக்க முடியும்னா நீங்கள் கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சிம்பிள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஓன் ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். Question number 4. How did the bird try to reach its parents without having to fly? அதாவது how did the bird try, எப்படி ட்ரை பண்ணுச்சு, to reach its parents, அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அந்த யங் சீகல் போகிறதுக்கு வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை, பறக்காமே போக முடியுமா? ஓகே, அப்போ அது என்ன பண்ணுச்சு அந்த பேர்டு, ஏன்னா அது ஒரு சின்ன பறவை இல்லையா, என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குது பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை வாங்குறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யங் சீகல் ran back and forth. சும்மா லைட்டாக அப்படி கொஞ்சம் பறக்க, திரும்பி பயந்து பின்னாடி வந்துடுது.
from one end of the ledge. ஸோ அந்த பாறையோட முனை அதை தான் வந்து லெட்ஜுன்னு சொல்லுவாங்க. one end of the ledge to the other end. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா கொஞ்சம் தூரம் அப்படி பறந்து பார்க்குது, திரும்பி பயம் வருது, திரும்பி பேக்கில் வந்துடுது. he looked very tired. அவங்க பேரண்ட்ஸ் எதிர்க்க என்ன பண்ணுது, ஐயோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துது. அப்போ தான் அவங்க வந்து ஏதாவது ஃபுட் இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. he tried to reach his parents without flying. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப் அ லிட்டில் ஜம்ப் அ லிட்டில்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டியாக பறவைகள் வந்து சின்னதாக குதித்து கொஞ்சம் மூவ் பண்ணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ கொஷின் நம்பர் 4, how did the bird try to reach its parents without having to fly? The young seagull ran back and forth from one end of the ledge to the other end. He looked very tired. He tried to reach his parents without flying. So அது இன்னும் பறக்க ஆரம்பிக்கல. Question number 5. Do you think that the young seagull's parents were harsh to him? Why? ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் அந்த யங் சீகல் கிட்ட ஹார்ஷாக நடந்துக்குச்சா, ஏதாவது கடுமையாக நடந்துக்குச்சா, அப்படி நடந்தது நடக்கலை அப்படின்னா ஏன், எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ரீசன் கொடுக்கணும். எஸ், they were harsh towards him. ஆமாம், அவங்க கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்துக்க தான் செஞ்சாங்க. ஏன் நடந்துக்கிட்டாங்க, நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம சொல் பேச்சு கேட்கலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் முறைப்பாங்க, நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்க, ஹார்ஷாக ஏதாவது கேட்டால் ரொம்ப ஹார்ஷாக நம்ம கையில் கொடுப்பாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க, நம்ம அவங்க பேச்சை கொஞ்சமாவது கேட்போம், பயந்தாவது கேட்போம். பிகாஸ் தே வாண்டட் ஹிம் டு லேர்ன். என்ன ஏன் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஒய்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இப்போ பிகாஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சரில் வரும். ஏன்னு கேட்டால் ஏனெனில்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, தே வாண்டட் ஹிம் டு லேர்ன். என்ன கற்றுக்கணும், தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட் பை ஹீஸ் ஓன். நம்ம வீடு கிட்ட பார்த்திங்கன்னா காக்கா கூட சில நேரங்களில் நெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதனுடைய குட்டியை வச்சுருக்கோம் இல்லையா, அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் கோழிகளில் கூட அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கலாம். பறக்க ட்ரை பண்ண வைக்கணுன்னா உடனே என்ன பண்ணும், குத்தி அதை வந்து ஏதாவது ஹார்ஷாக அதுக்கிட்ட கொஞ்சம் பிஹேவ் பண்ணும். அந்த மாதிரி தான் இந்த யங் சீகல் கிட்ட அதனுடைய பேரண்ட்ஸ் வந்து they were harsh towards him because they wanted him to learn the art of flight by his own. நம்ம கூட அடிக்கடி அப்பாங்க பாருங்கள் நீச்சல் கற்றுக்கணுன்னு நம்மளை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விடுவாங்க, கூடவேலாம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா பை ஹீஸ் ஓன், அதை வந்து நம்ம கற்றுக்கணும், நம்மளே கற்றுக்கணும், அப்போ தான் நம்மளால் அதனுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் விருப்பப்படுவாங்க இல்லையா. ஸோ கொஸ்டின் நம்பர் 5, do you think that the young seagull's parents were harsh to him? Why? Yes, they were harsh towards him because they wanted him to learn the art of flight by his own. ஸோ இந்த 5 கொஷின்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கொஷின் நம்பர் 6 நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஹிஸ் மதர் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கிட்ட எதிர்க்க காமிச்சு அதை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. அதுக்காகவாவது அது பறக்க ட்ரை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அண்ட் ஃப்ளூ அக்ராஸ் டு ஹிம். அதை எதிர்க்கவே அந்த பீஸை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்க. ஹி ட்ரை டு கேட்ச் இட். அது என்ன பண்ணுது உடனே, அம்மா நமக்கு ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க, நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. மேடன்ட் பை ஹங்கர், பை த சைடு அதுக்கு என்ன ஆகுது, பசியில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஹங்கர்னா பசி, மேடன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி. தி ஆக்ட் ஆஃப் ஹிஸ் மதர், அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. ஸோ அதை தூண்டிட்டாங்க, அந்த ஃபிஷ்ஷை காமிச்சு அதை பறக்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, ஒரு புஷ் கொடுக்குறாங்க அதுக்கு. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் நம்பர் 6, வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஹிஸ் மதர் picked up a piece of fish and flew across to him. He tried to catch it. Maddened by hunger, the act of his mother prompted the young seagull to fly finally. Question number 7. What happened to the young seagull when it landed on the green sea? When the young seagull landed on the green sea, his legs sank into the water.
நமக்கு கூட சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடக்க ஆரம்பித்தபோது, ஓட ஆரம்பித்தபோது நம்ம பேரண்ட்ஸ் நிறைய நமக்கு அந்த கதைகளை சொல்லுவாங்க. அதை கேட்குறதுக்கே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த பேர்ட் வந்து ஃபீல் பண்ணுது, என்னுடைய கால்கள் வந்து ஹிஸ் லெக்ஸ் சாங்க் அப்படின்னா மூழ்கிறது, சிங்க்குடைய பாஸ்டன்ஸ் மூழ்கி ஃபீல் பண்ணுறத, அந்த தண்ணியில் தன்னுடைய கால்கள் இருக்கிறத ஃபீல் பண்ணுறத அது ரொம்ப அழகாக உணருது. He screamed and tried to rise again. கத்துது சந்தோஷத்தில், ஸ்க்ரீம்டுனா கத்துறது. ஸோ சந்தோஷத்தில் கத்துது. உடனே என்ன பண்ணுது, திரும்பி நம்ம பறந்து பார்ப்போம் நமக்கு வருதா இல்லையான்னு அது செக் பண்ணுது. He was exhausted. உணர்ச்சி பொங்க அது அப்படியே லைட்டாக பறந்து பார்க்குது. He was floating on it. திரும்பி வந்து தண்ணியில் அழகாக மிதந்து பார்க்குது. ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது. ஸோ திரும்பி பறக்குது, திரும்பி மிதக்குது, கத்துது சந்தோஷத்தில். அது கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் they were very joyful with them. They enjoyed with it. ஓகே, அது நீங்கள் லெசனில் படிக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஷின் நம்பர் 7, what happened to the young seagull when it landed on the green sea? When the young seagull landed on the green sea, his legs sank into the water. He screamed and tried to rise again. He was exhausted. He was floating on it. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 7 கொஷின்ஸும் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸும் இருக்கும். உங்களுக்கு லெசனில் ஒரு பேராகிராஃப் முடிஞ்ச பிறகு அந்த கண்டென்ட் கீழே உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ரீசனிங்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்ட் 3 கொஷின் பேப்பரில் செக்ஷன் 1, அதாவது பேராகிராஃப் ப்ரோஸுடைய பேராகிராஃப் கொஷின்ஸு. இது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் இருக்கும். ஈச் கொஷின் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எனி 2 தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க 100 மார்க்ஸுக்கு எழுதும் போது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த ப்ரோஸ் பேராகிராஃப் அப்படின்றது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம படித்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த லெசனுடைய பேராகிராஃப் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறீங்க. Answer the following question in a paragraph of about 100 to 150 words. Describe the struggle underwent by the young seagull to overcome its fear of flying. அதாவது பறக்கிறதுக்கான அதோட பயத்தை அந்த யங் சீகல் எப்படி ஓவர் கம் பண்ணுச்சு, அதுலேருந்து எப்படி வெளி வந்தது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அதை எப்படி தாண்டி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த மாதிரி பேராகிராஃப் கொஷின் உங்களுக்கு கேட்கும்போது 5 மார்க்குக்கு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங் எரர்ஸ் உங்களுக்கு வராத, கிராமட்டிக்கல் எரர்ஸ் வராத சென்டென்ஸாக சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எரர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, எவ்வளோ நீங்கள் ஒரிஜினலாக எழுதுறீங்களோ அவ்வளோ மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதோட டைட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ ஆத்தர் யார்? லியாம் ஓ ஃப்ளாட்ரி. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக மெயினாக எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு எழுதுனா போதும். நீங்கள் வந்து எஸ்ஏ ரைட்டிங் எழுதலை, உங்களுக்கு பேராகிராஃப் ரைட்டிங் தான் இருக்கும் 10th. ஸோ அதுக்கேற்ற கண்டென்ட் நீங்கள் கொடுத்து ஷார்ப் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட ஆன்சர்ஸை கொடுங்க. இப்போ நம்ம அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. இது நமக்கு ஈஸியாக எல்லா கொஷின்ஸ்லையும் நீங்கள் படித்த ஒரு சென்டென்ஸ் தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த 2 மார்க் கொஷின்ஸை வச்சு கூட உங்களால் பேராகிராஃப் எழுத முடியும். ஸோ அது ஒன்றும் ரொம்ப பேராகிராஃப்னால் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம். ஹிஸ் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மோட்டிவேட்டட் ஹிம் டு ஃப்ளை, பட் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. இது எல்லாமே நம்ம ஆன்சரில் படித்தது தான். ஹிஸ் பேரண்ட்ஸ் டாட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். They did not give him anything to eat. He searched for food and at last he chewed at the dried piece of eggshell. He looked very tired. Okay, இது வரைக்கும் ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, his mother picked up a piece of fish and flew across to him. He tried to catch it. Maddened by hunger,
The act of his mother prompted the young seagull to fly finally. When the young seagull landed on the green sea, his legs sank into the water. He screamed and tried to rise again. He was exhausted. He was floating on it. At last, he overcame its fear of flying. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1ல் இங்கிலீஷில் 10th ஸ்டாண்டர்டில் லைஃப் போயம். ஸோ போயிட் யார்? ஹென்ரி வேன் டைக். ஆல்ரெடி இந்த லெசனோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போயட் பற்றி அபவுட் தி போயட், ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். கிளர்ஜிமேன்னா மதகுருன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் கிளர்ஜிமேன்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ரிசீவ்ட் மெனி ஆனர்ஸ், பல விருதுகள் பட்டங்களெல்லாம் வாங்கி இவர் வந்து கௌரவிச்சிருக்காங்க நிறைய. அடுத்தது தீம் ஆஃப் த போயம் பார்த்திங்கன்னா, லிவ் அவர் லைஃப் வித் கரேஜ். நம்ம எப்பயுமே ஒரு தைரியத்தோடு தான் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணோம். நிறைய இடங்களில் நமக்கு ஃபேஸ் பண்ண முடியாத சூழல்கள், சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக பயப்படக்கூடாது. அதை எதிர்நோக்கி போகக்கூடிய அந்த மன திடத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் இந்த மெயின் தீம் ஆஃப் திஸ் போம். தென் என்ஜாய் த லைஃப் வித் ஹோப். இந்த சம்மரி ஆஃப் த போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப் கடகடன்னு பார்த்துடலாம். லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஷுட் லிவ் அவர் லைஃப் வித் கரேஜ் அண்ட் ஹோப். Don't waste our life by thinking our dim past. Step up with happy heart and travels with cheer. Live a joyous life whether it's rough or smooth. Find new friendship, high adventure and a new fame. Finally, the last turn will be the best. நம்ம நேரா appreciation questionsக்கு போயிடலாம். Read the following lines from the poem and answer the questions that follows. ஸோ கொஷின் நம்பர் 1, உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் உங்கள் முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ கையில் புக்கை வச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள், நோட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. லெட் மீ பட் live my life from year to year with forward face and unreluctant soul. Whom does the word me refer to அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷினில் கேட்குறாங்க. இந்த லைனில் வந்திருக்கக்கூடிய மீ யாரை ரெஃபர் பண்ணுது? மீ ரெஃபர்ஸ் டு த போய்ட் ஹென்ரி வேன் டைக். அவரை தான் அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ அது சிம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ போய்ட்டோட நேம்க்கு ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போய்ட் வாண்ட் டு லீட்? அவருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ விருப்பப்பட்டார்? த போய்ட் வாண்ட்ஸ் டு லிவ் அ ஹாப்பி ஆர் ஜாய்ஸ் லைஃப். அவர் வந்து ஒரு சந்தோஷமான ஹாப்பியான வாழ்க்கையை வாழ விரும்பினார். கொஷின் அண்ட் ஆன்சர் இதில் சிம்பிளாக தான் இருக்கும். உங்களால் கண்டிப்பாக ஓனாக சிம்பிள் சென்டென்ஸில் எழுத முடியும். ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 2ல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மூவிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், why do you think the poet is not in a hurry? ஏன் அவர் வாழ்க்கையில் ரொம்ப அவசரப்படல அப்படின்னு கேட்குறாங்க. The poet wants to move towards his goal without hurrying. அவர் வந்து இலக்கை நோக்கி போகும்போது, கோலை நோக்கி போகும்போது நம்ம அவசரப்படவே வேண்டாம், வாழ்க்கை இன்னும் நிறைய விஷயங்களை தாண்டி போக வேண்டியிருக்கு, ஸோ அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வாட் ஷுட் ஒன் நாட் mourn ஃபார்? ஏன் நம்ம எதுக்காகவும் அழக்கூடாது, எதுக்காக அழக்கூடாது அது மாதிரி கேட்குறாரு. ஒன் ஷுட் நாட் mourn ஃபார் த திங்ஸ் லாஸ்ட் இன் த பாஸ்ட். நம்ம ஏற்கனவே வாழ்நாட்களில் இழந்த விஷயங்களை வச்சு நம்ம அதுக்காக அழக்கூடாது. மோர்னிங்னா அழறது, அதுக்காக உட்காந்து அழுது நம்மளுடைய இப்போ இருக்க ப்ரெசன்ட் டேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேர்ட் கொஷின், இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் from what the future wails, but with the whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஸோ இந்த லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் டஸ் த போய்ட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட்? ஸோ இந்த டிம் பாஸ்ட் அப்படின்ற ஃப்ரேஸுக்கு வந்து போய்ட் கொடுக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மீனிங் இல்லை, போய்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்றது தான் கொஷின். இந்த dim past means the sad days of the past. நம்மளுடைய கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய துயரமான அந்த நாட்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் அவர் வந்து டிம் பாஸ்ட் அப்படின்னு பாருங்கள் சொல்லும் போதே டிம் பாஸ்ட்னு சொல்கிறார். ஏன்னா அதோட ஒளியே ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வரி பண்ணி இருக்கிற ப்ரெசன்ட் டேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், இஸ் த போய்ட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர்? எதிர்காலத்தை நினச்சி அவர் பயந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, த போய்ட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர். அவர் எதிர்காலத்தை நினச்சி பயப்படவே இல்லை. அடுத்து, ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்?
நம்ம எப்படி வந்து மகிழ்ச்சியோட வாழ்க்கையோட அந்த நாட்களை ட்ராவல் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் cheer by retaining the pleasures of childhood. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுடைய அந்த அழகான நினைவுகள் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை நினச்சிட்டே சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். கொஷின் நம்பர் 4. ஸோ லெட் த வே wind up the hill or down over rough or smooth, the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. How is the way of life? வாழ்க்கை எப்படிப்பட்டது? The way of life may be smooth or rough. ரொம்ப ஸ்மூத்தாக போகும், சில நேரத்தில் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்படி தான் வாழ்க்கை எப்பயுமே இருக்கும். இங்கே ஸ்மூத் அண்ட் ரஃப்ன்றது நம்மளுடைய சந்தோஷமான துயரமான நாட்களை வந்து சொல்லக்கூடிய அந்த மீனிங்கில் தான் இருக்குது. How should be the journey of life? வாழ்க்கையோட பயணம் எப்படிப்பட்டது? The journey of life must be joyful. சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக தான் வாழணும். அப்படி தான் அந்த வாழ்க்கையோட பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. What did the poet seek as a boy? சின்ன வயசு பையனா அவர் எந்த விஷயங்களை தேடுறார்? சீக்னா தேடுறது. The poet seeks new friendship, high adventure and fame. அவருக்கு சின்ன வயசில் உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்து வெரி குட்னு சொன்னால் பிடிக்கும் இல்லையா? அதுதான் ஃபேம். நம்ம பாராட்டுக்காக ஏங்கிட்டே இருப்போம். ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு கேட்போம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஹை அட்வென்ச்சர் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சி விருப்பப்படுவோம். ஸோ இந்த 3 விஷயங்களை ஒரு சின்ன குழந்தைய அவர் வாழ்க்கையில் தேடிட்டே இருக்கார். இது ரொம்ப அழகான லைன், உணர்ந்து படிங்க. Question number 5. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. So what kind of quest does the poet seek here? எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவர் பயணம் பண்ணிடு, எதை தேடுறாருன்னு கேட்குறாங்க. The quest is to seek a courageous life. ரொம்ப எனக்கு தைரியமான ஒரு வாழ்க்கை தான் வேணும். துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை ஒரே மாதிரி நான் ட்ரீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கரேஜியஸ் லைஃப், ரொம்ப தைரியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவர் தேடி போயிட்டே இருக்கார். வாட் இஸ் த போய்ட்ஸ் ஹோப்? கவிஞரோட நம்பிக்கை என்ன, போய்ட்டோட நம்பிக்கை என்னன்னு கேட்குறாங்க. த போய்ட் ஹோப்ஸ் தட் இஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். நான் இன்றைக்கி என்னவாக இருந்தாலும் நான் சேர்கிற இடம் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் மேலே முழு நம்பிக்கையோட இந்த வரிகளை எழுதியிருக்காரு. கொஷின் நம்பர் 6 பாருங்கள். 6 and 7 இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை எப்படி எழுதணும்னு கொஞ்சம் கற்றுக்கோங்க. The dim past nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So இதில் identify the rhyming words of the given lines. ஸோ கொஷினில் கேட்கும் போதே இந்த கொடுக்கப்பட்ட வரிகளுடைய ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின்லேயே வேர்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அப்போ வேர்டு தான் ஆன்சராக வரும் அதுக்கு. ஓகே, இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டால் என்ன பண்ணோம், நமக்கு எப்பயுமே அதுக்கு மோஸ்ட்லி 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 லைன்ஸோடைய கடைசி வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கணும். அதோடைய ரைமிங் அந்த சவுண்ட் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இதில் லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபியர், ஹோல், டால், சியர் அப்படின்னு இருக்குது. அப்போ எதெல்லாம் சேர்ந்து ஒரே சவுண்டில் ஒலிக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபியர் இருக்குது, ஹோல் அது ரெண்டும் டிஃபராக இருக்குது, ஃபியர், டால் டிஃபராக இருக்குது. ஸோ சியர், அப்போ ஃபியர் அண்ட் சியர் ஒரு ரைமிங் வேர்டு, செட் ஆஃப் ரைமிங் வேர்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஹோல் அண்ட் டால், இதுக்கு லாஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் வச்சு பார்க்கணும். ஸோ ஹோல் அண்ட் டால் பார்த்திங்கன்னா அது ஒரே ரைமிங் சவுண்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். கொஷின் நம்பர் 7 பாருங்கள். Let me but live my life from year to year with forward first and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. இதில் ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ரைமிங் வேர்ட்ஸு, இதில் ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. அப்போ இதில் இந்த ஏபி வச்சு தான் நம்ம எழுதணும். இதுக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட வரிகளுடைய லாஸ்ட் வேர்ட்ஸை தான் எடுத்துக்கணும். அப்போ பார்க்கணும், இயர்னு இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏ கொடுத்துடணும். இந்த இயரும் சோலும் ஒரே ரைமிங் சவுண்டில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, சோல் வேறு மாதிரி இருக்குது, இயர் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த லெட்டர் என்ன, ஆல்ஃபபெட்டில் பி, அதை கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல், சோல் கோல் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ப்ரீவியஸாக சோலுக்கு என்ன கொடுத்தோம், பி கொடுத்தோம். அப்போ கோலுக்கும் பி கொடுத்துடணும். அது ரெண்டும் ஒரே சவுண்டில் இருக்குது. இயர் பார்த்தோம், டிஸப்பியர் பார்த்தோம், ஒரே சவுண்டில் இருக்குது. அப்போ இயருக்கு என்ன கொடுத்தோம், ஏ கொடுத்தோம். அப்போ டிஸப்பியருக்கு ஏ கொடுத்துடணும். ஸோ த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன் ஏபிபிஏ.
ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக ஃபுல்லாக தரோ பண்ணியிருப்பீங்க இந்த யூனிட்டில் 1ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி. ஸோ உங்களால் கண்டிப்பாக ஓனாக ஆன்சர் பண்ண முடியும். என்ஜாய் லேர்னிங். தேங்க்யூ சில்ட்ரன்.